வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்ஸ் இயர்ஸ். ஸோ ஒரு ஒரு மாதம் பிரேக்குக்கு அப்புறம் வந்திருக்கோம். திரும்ப கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் அபவுட் டு ஸ்டார்ட் இன் அ கிராண்ட் மேனர் அண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஏஷியா கப், ஒரு 2020 ஃபார்மெட்டு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் செப்டம்பர் 14, நிறையா ஹைப்ஸ் மத்தியில் இந்த ஏஷியா கப்போட ஸ்குவாட் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும், அது இந்தியா ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதைக்கு நான் அப்புறம் வர்றேன். முதல்ல இப்போ இந்த ஸ்குவாட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ். இவர் வந்திருக்கணும், அவர் வந்திருக்கணும், நிறைய சேனல்ல இருந்து டிபேட்டு. இவர் வந்திருக்கலாம், அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான இது போயிட்டு இருந்தது. சரி, ஓகே, நம்ம வரட்டும், வந்து பேசிக்கலாம், இப்பவே அதை வந்து இது பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஸ்குவாடுமே வந்திருக்கு. ஸ்குவாடை நான் அப்படியே ஃபுல்லா இப்போ படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதுல யாரு இன்க்ளூட் பண்ணிருக்கலாம், யாரு விட்டுருக்கலாம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேட்டர்ஸ்: சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மான் கில் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு திரும்ப வரலாம். விக்கெட் கீப்பர்ஸ் வந்து சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், இவங்க 5 பேர் வந்து பேட்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா, சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா. பவுலர்ஸ்னா ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா. அவர் எப்படி உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல. அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் வந்து குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் ஸ்குவாட் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மதன், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஹர்ஷித் ராணாவோட இன்க்ளூஷன் இது எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. அது உன்னோட தாட்ஸ் சொல்லி பார்ப்பேன். முதல்ல இனிஷியல் தாட் சொல்லிடுறேன். T20 வேர்ல்ட் கப்புக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். நோட் பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா இஷ்யூல சூரியகுமார் யாதவ் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஹெர்னியா இஷ்யூ வந்து ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா. ஸோ சர்ஜரி முடிச்சுட்டு உடனே வராரு. ஏன்னா வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இன்கேஸ் தப்பி தவறி போச்சுன்னா இவங்க பண்றதை பார்த்தா சுப்மன் கில் தான் கேப்டனா இருந்து அப்படியே அவரே T20 வேர்ல்ட் கப் லீட் பண்ணியிருப்பாரு. சூரியகுமார் யாதவுக்கு டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ப்ராபபிளி, திலக் வர்மா இருக்க ஃபார்முக்கு அந்த மாதிரி. ஸோ நல்ல வேலை ஹி கேம் பேக். ஏன்னா அது அது எனக்கு அதுதான், சூரியகுமார் யாதவ் நீ இது மாதிரி உனக்கு இன்ஜுரி ஆகுது, பும்ரா மாதிரி நீயும் கேப்டனா இருக்கான்னு சொல்லி தள்ளி விட்டு கில்லு கிட்ட கேப்டன்சி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை அது நடக்கல. ஸோ அந்த மேட்டர் பத்தி பேசுவோம். ஹர்ஷித் ராணா வந்து எனக்கு வந்து டு பி ஆனஸ்ட், ஒரு பவுலர் வந்து T20க்கு ரொம்ப முக்கியம். நீங்க பும்ரா 4 ஓவர் போடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வந்து இன்னொரு பவுலர், செகண்ட் பவுலர் முக்கியம். T20 ஓவர்ஸ்ல உனக்கு வந்து செக்மெண்டா பிரிச்சிருவாங்க ஆப்போனன்ட். சோ அதனால அடுத்த பேக்கப் பவுலர் யாருன்னு பார்க்கணும். ஒரு இன்ஜுரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க ஹர்ஷித் ராணா எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. இது வரைக்கும் ஒரே T20 தான் ஆடி இருக்காரு. கௌதம் கம்பீர் என்ன சொன்னாரு இதுக்கு முன்னாடி, ஒரு IPL பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும்தான் T20 ஆன பிளேயர் எடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு ஹெட் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா அவரு ஹெட் கோச்சா இருக்கப்ப IPL பெர்ஃபார்ம் பண்ணிருக்க அர்ஷித் ராணாவை இப்ப எடுத்திருக்காரு. அவர் ஹெட் கோச்சா போய் 1 வருஷம் ஆச்சு. அவரோட IPL ரெக்கார்ட்ஸ் வந்து 13 மேட்ச்ல 15 விக்கெட் எடுத்திருக்காரு வித் மோர் தென் 10 எக்கானமி. அவர் ஆடின ஒரே ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச், அந்த மேட்சும் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிவம் துபே கன்கரன்ட் சப்ஸ்டியூட் வந்து அந்த மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. சோ உனக்கு அந்த அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஸ்குவாட்லயும் இல்ல, இங்கிலாந்து டூர்ல இருந்தாரு, பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணு சொல்லி அமிச்சிட்டாங்க. சோ எந்த வித ஃபார்ம்லயும் இல்லாம ஒரு பிளேயரை நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, உனக்கு பவுலர் இல்லாம கிடையாது, உனக்கு பிரசித் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு என்னதான் எக்கனாமிக்கா ரன் கொடுத்திருந்தாலும் உனக்கு பர்பிள் கேப் வாங்கியிருப்பாரு, கன்சிஸ்டன்டா ரன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு 5 T20 ஆடி இருக்காருன்றப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்ல அவர் கொஞ்சம் பர்ஃபார்ம் நல்லா பண்ணாரு. என்னதான் நிறைய லைன்ல இருந்து மிஸ் பண்ணாலுமே கொஞ்சம் அந்த மொமெண்டம் இருக்கிறப்போ சிராஜ் ரெஸ்டட்னு போட்டிருக்காங்க. கரெக்டா தெரியவா, சிராஜ் ரெஸ்டட், சிராஜ் வந்து எடுக்கலன்ற போல. சோ நீ பிரசித் கிருஷ்ணாவை ஏன் எடுக்கலன்றது என்னோட தாட். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு லைன் அண்ட் லென்த் நல்லா போடுவாரு. நீ இந்தியாவில தான் ஆட போறன்றப்போ ஆப்வியஸ்லி யூ ஹாவ் பேக்கப் சீமர் தான் T20 வேர்ல்ட் கப்ன்றப்போ. நீங்க ஹர்ஷித் ராணா எடுத்ததுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. இதுக்கு 100% ஃபேவரட்டிசம் மட்டும்தான். ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ஃபார்மோ இதுவோ எதுவுமே எடுக்கல. சும்மா அவர் பேக்கப் சீமரா தான் இருக்க போறாரு. பட் பேக்கப் சீமரா இருக்கிறதும் நீங்க நல்ல ஃபார்ம்ல இருக்க பிளேயர் கொண்டு வரணும். அஜித் ராணாவும் உங்க உங்க KKR கோட்டை ஆடினதுக்காக எல்லாம் எடுக்கிறது பச்சையா தெரியுது. இது வந்து என்ன இதுன்னே தெரியல. நல்ல நல்ல டேலண்ட் தான் சப்போர்ட் பண்ணாமப்ல. ரீசன்ட் ஃபார்ம்ல இல்லாம அங்க பக்கம் இருக்க என்ன யோசிப்பான், பிரசித் கிருஷ்ணா என்னடா யோசிப்பாரு, எக்கனாமிக்கலா 4-5 போட்டிருக்காரு. அதுவும் பாட்டா விக்கெட் ஆன அகமதாபாத்ல பர்பிள் கேப் வச்சு வாங்கியிருக்காரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு தான் யோசிப்பாங்க. நீங்க அதான் மதிக்கவே இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் கூட ஹெட் கோச்சுக்கு ஃபேவர் இருந்தா போற மாதிரி தான் இருக்கு. டூ மச் ஆஃப் ஃபேவரட்டிசம். அதான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் சுமன் கில் மேட்டருக்கும் வரேன். சுமன் கில்லுக்கு நீ சொன்னல
என்னன்னா உள்ள சேர்த்தா பிளேயிங் லெவன் ஆட முடியுமோ ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே நீ வரப்பே கேப்டனாவா வைஸ் கேப்டனாவான்னு ஆட வச்சுட்டாங்க. அதை பத்தி தாட் சொல்லு. இல்லடா இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் பேக்கப் ஓப்பனரா வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா வந்து ஒரு லாங் ரன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் சரி, அங்கே போய் கன்சிஸ்டண்டா 2 பேர்த்துக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இங்கிலாந்து கூட விளையாண்ட 5 மேட்சுமே 2 பேர் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுல சஞ்சு சாம்சன் கொஞ்சம் அடி வாங்கினாலும் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நல்லாவே ஆடினாரு. 2 செஞ்சுரிஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா ஸ்கோர் பண்ணாரு. அப்புறம் இந்தியாவிலையுமே அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூட ஒரு செஞ்சுரி நினைக்கிறேன், 3 செஞ்சுரி. அந்த ஒரு 10 T20 ஸ்பேன் ஆஃப் இதுல 3 செஞ்சுரிஸ். அண்ட் அவரோட இதுவே அப்படிதான், பிக் மேட்ச் பிளேயர் தான். அவர் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா அன்னைக்கு 100 தான், போனா 100, இல்லைன்னா 10-20 அந்த மாதிரி அவுட் ஆயிடுவார். அப்படிப்பட்ட பிளேயர் தான் அவர். சும்மா நின்று ஆடுவேன் அப்படிப்பட்ட பிளேயர்லாம் கிடையாது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கான T20க்குமே அப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு தான் அபிஷேக் சர்மாவே எடுத்தாங்க. இப்ப அபிஷேக் சர்மாவும் இன்னும் நின்று பொறுமையா 30 பால்ஸ் 40 ரன்ஸ் அப்படிலாம் அடிக்க போறது கிடையாது. 2 பேருமே சுத்த தான் போறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 ரன் கொடுக்கும்போது அவர் பேக்கப்பா இருக்கிறது எஸ்என் ஜெய்ஸ்வால் தான். 2024 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிக்கும் போது ரோஹித் சர்மா அண்ட் ஆடும் விராட் கோலி ஓபன் பண்ணும்போதுமே பேக்கப் ஓப்பனரா இருந்தது வந்து எஸ்என் ஜெய்ஸ்வால். ஸோ அவருக்கு வந்து இங்க வந்து லாங் ரன் கொடுக்காம அவரை நீங்க வந்து அப்படியே சைட்லைன் பண்ணிட்டு சுப்மன் கில்லை வந்து அப்படியே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் அண்ட் இங்கிலாந்து சீரீஸ் எல்லாமே பேக்கப் ஓப்பனரா இருந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன தப்பு பண்ணாரு? சுப்மன் கில் அதுக்கு அவர் வரணும், அந்த ஒரு ஆல் ஃபார்மட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங், ஒரு நேம் கொடுக்கணுங்கிறதுக்காக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை வந்து பலிகடா ஆக்கியிருக்காங்க. அதுதான் உண்மை. அண்ட் இது அவர் உள்ள கொண்டு வர்றது மட்டும் இல்லாம இப்ப அவரை வந்து வைஸ் கேப்டனா வேற ஆக்கியிருக்காங்க. ஸோ வைஸ் கேப்டன்னா என்ன, இப்போ சூரியகுமார் யாதவுக்கு நீ சொன்ன மாதிரி இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, இப்போ சுப்மன் கில்லை வந்து இப்போ விராட் கோலிக்கு அப்புறம், இப்போ சச்சினுக்கு அப்புறம் நம்ம விராட் கோலியை பார்த்தோம், இப்போ விராட் கோலிக்கு அப்புறம் சுப்மன் கில்லை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க. ஆக்சுவலா சச்சினுக்கு அப்புறம் விராட் கோலின்னு சொன்னோம். பட் ஆனா ஹி லிவ்ட் அப் டு த மார்க். அந்த மார்க்ல விராட் கோலி ப்ரூவ் பண்ணாரு எல்லா இதுலயுமே. அவருக்கு வர ஹடல்ஸ், நான் முடிச்சிடறேன், அவருக்கு வர ஹடல்ஸ் எல்லாத்துலயுமே, T20 சரி, ஓடினாலும் சரி, டெஸ்ட்லயும் அவருக்கு ஹடல்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. அவர் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி அந்த நேம் அவர் எடுத்தாரு. பட் சுப்மன் கில்லுக்கு வந்து அந்த நேம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாத்தையும் இந்த நேமை கொடுத்துட்றாங்க. நீதான் நீதான் நீதாங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஸோ அவர் வந்து அந்த நேமுக்கு இன்னும் அவரு டைப் அப் டு த மார்க்கான்னு கேட்டா இன்னும் வரை கிடையாது. பட் ஸ்டில் அவரை வந்து உள்ள போட்டிருக்காங்க. எனக்கு அவர் உள்ள வந்ததை விட வைஸ் கேப்டன் கொடுத்ததுனால கண்டிப்பா அவர் எல்லா மேட்சும் ஆடியே ஆகணும். அவர் எந்த இடத்துல ஸ்லாட் பண்ண போறாங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இப்போ வந்து ஓப்பனிங் தான் பண்ண வைக்கணும் அவரை. ஏன்னா வேற ஸ்லாட்டே இல்லை. 1 டவுன் திலக் வர்மா, 2 டவுன் ஸ்கை, அந்த பேஸ்ட் ஆன் லெஃப்ட் ரைட்ல வருவாரு. ஸோ இப்போ சஞ்சு சாம்சனை தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவரை தூக்கிட்டு தான் சுப்மன் கில் உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்தாருன்னா நடுவுல வந்து விக்கெட் கீப்பிங்க்கு ஒரு ஸ்லாட் அடி வாங்கும். அந்த இடத்துல வந்து நீங்க சிவம் தூபே அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீ ஆட வைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்லாட் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இவங்க சொன்னபடி ஸ்லாட்லயே போகலாம். ஆஹ் நான் சொன்ன ஸ்லாட் படி அப்படின்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஸ்கை, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். நடுவுல வந்து நம்ம சிவம் பிளேயிங் துபை யூஸ் லெவன் அப்புறம் பண்ணிக்கலாம். வருவோம். சிவம் துபை யூஸ் நீ பண்ணிக்கலாம். சொன்ன ஒரு அதுக்கப்புறம் பாயிண்ட் ரெண்டு. இருக்குல்ல, ம். நான் ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கேன். நீ சொன்னல சுப்மன் கில் மேட்டர், விராட் கோலி மேட்டர். சரி, நம்ம வந்து சச்சின் டெண்டுல்கர் காலத்துல இருந்து பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சுனில் கவாஸ்கர் இருந்தாரு. சச்சின் டெண்டுல்கர் ஏர்ன் டிஸ் பிளேஸ். அண்ட் அதே மாதிரி விராட் கோலி ஏர்ன் டிஸ் ஸ்பாட். அதாவது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும், நான் அகைன் மென்ஷன் பண்றேன், விராட் கோலி அந்த 2012 ஹோபார்ட் இன்னிங்ஸ் தான் வந்து ஃபேஸ், இவர் தான் அடுத்த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு காமிச்சது. சுப்மன் கிலுக்கு நிறைய ஸ்பூன் ஃபீட் பண்ணி இந்தாங்க நீங்க தான் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கு, எடுக்கிற மாதிரி இல்ல. விராட் கோலி வந்து ஹி ஏர்ன் இஸ் பிளேஸ். நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், நான் கஷ்டப்பட்டு ஆடி இருக்கேன்னு சொல்லிட்டு 2012 ஞாபகம் இருக்குமான்னு தெரியல எனக்கு, இன்னும் அந்த மெமரிஸ் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி ஏஷியா கப்போ இல்ல மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்னு நினைக்கிறேன், பாகிஸ்தான் கூட வந்து ஒரு 183 அடிப்பாரு. அந்த மேட்ச்ல வந்து கௌதம் கம்பீர் தான் வந்து நிறைய ஸ்கோர் அடிச்சிருப்பாரு. பட் விராட் கோலி சப்போர்ட் பண்ணாருன்றதுக்காக விராட் கோலி கிட்ட அந்த கௌதம் கம்பீர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அவார்ட் பண்ணாரு, இல்ல எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்து ஹி ஏர்ன்ட் இஸ் பிளேஸ், ஏர்ன்ட் இஸ் ஸ்பாட்னு இருக்கு. பட் சுப்மன் கிலுக்கு வந்து அப்படியே கான்ட்ரரி, நீங்க யாரும் கிடையாது, நீங்க தான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. வித் நோ டியூ ரெஸ்பெக்ட், நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி தான் நிறைய எல்லாமே சொன்னாங்க, டெஸ்ட் மேட்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட்
நீங்க இன்னொரு ஸ்பாட் ஒருத்தர கடா வாங்குறது. இப்ப சுமன் கில் உள்ள வரதுனால உனக்கு 2 பலிகடா வருது. ஒரு பலிகடா ஜெய்ஸ்வால் ஸ்குவாட்ல இருந்து தூக்கிட்டாங்க, இன்னொரு பலிகடா வந்து சஞ்சு சாம்சன் பிளேயிங்ல வந்து தூக்கிடுவாங்க. ஏன்னா உனக்கு ஜிதேஷ் சர்மா கீப்பிங் பிளஸ் உனக்கு பினிஷர் ரோல் இருக்குன்றப்போ எனக்கு வந்து ஓப்பனிங் ஸ்பாட் தான் வேணும். கில் கேட்பாரு, நம்பர் 3 ஆடவே மாட்டாரு. ஏன்னா நியூ பால் வித் பவர் பிளே சுமன் கில் அங்கதான் ஆட கேட்பாரு. ஏன்னா உனக்கு வைஸ் கேப்டன் இந்த லெவல்ல இருக்கப்போ உங்களுக்கு கேட்கிற ஸ்பாட் தான் கிடைக்கும். அதனால தான் நம்பர் 4 ஸ்பாட்டே கிடைச்சது. ஸோ அதனால ஆப்வியஸ்லி 2 பலிகாட் நடக்கும் போது ஒரு ஜெய்ஸ்வால் பலிகாட் ஆல்ரெடி போயிடுச்சு. நான் சொல்றேன் சஞ்சு சாம்சனை தூக்கிடுவாங்க, ஜிதேஷ் சர்மா தான் ஆட வைப்பாங்க. இல்லடா, அது ஒண்ணு. இன்னொரு பலிகடா யாருன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயரை நான் டீமுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா அதையுமே கொண்டு வர முடியாது, ஏன்னா நடுவில் ஸ்லாட் பண்ண முடியாது. ஸோ அவர் அந்த ஸ்லாட் இல்லாதனால இப்போ சுப்மன் கில்ங்கிற ஒரு பேரை நீ கொண்டு வரணும்னால 3 பேரை பலிகடா ஆக்கியிருக்காங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் அண்ட் இவர் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ 3 பேரை இது பண்ணிட்டு அவர் உள்ள வராரு. ஸோ இதனால எனக்கு டீம் காம்பினேஷனே கொஞ்சம் அடி வாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து ஒரு ஓப்பனரை போடுறதுனால உனக்கு விக்கெட் கீப்பர் கிடையாது. ஸோ ஜிதேஷ் சர்மாவை நீ ஆட வச்சே ஆகணும் நடுவில். ஸோ ஆல்ரெடி ஒரு 3. அப்போ ஜிதேஷ் சர்மாவை வந்து ஃபினிஷர் மாதிரி பார்க்குறாங்க. பட் அவர் ஃபினிஷராக எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஆர்சிபிக்கு நல்லா பண்ணாரு, பட் நல்லா இந்தியா பண்ணாரு. லெவலில் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ அவர் வந்ததுனால இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா உனக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கட் ஆகும். ஸோ சிவம் துபைவை நீ ஆட வைக்க முடியாது நடுவில். சிவம் ஒரு துபை நல்லா, பிளேயருக்காக ஆமா அவர் வேர்ல்ட் ஒரு கப்லயும் நல்லா தான் பிளேயருக்காக 2 ஆடினாரு. பேரை கடை வெட்டிட்டாங்க. ஒரு சஞ்சு சாம்சன் கண்டிப்பா சைட் லைன் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மி. இப்போ வந்து இருக்காரு, இவர் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு. பிகாஸ் ஹி ஏர்ன்ட் ஹிஸ் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் ஆர்சிபியோட ஃபினிஷ். நிறைய ஸ்ட்ரைக் ரேட் நிறைய இருந்தது இந்த ஐபிஎல்ல. அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி துருவ் ஜுலை ட்ரை பண்ணாங்க, அவருக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு முன்னாடி இஷான் கிஷன். மற்றபடி எனக்கு நம்ம விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மி. பண்ட் மேபி உள்ள வந்திருந்தா சான்சஸ் இருக்கு. பட் எட் பண்ட் வந்து T20 பெருசா வந்து இம்ப்ரெசிவா எதுவும் பண்ணல. அதனால வந்து ஆப்வியஸ்லி இந்த 3 பேர் 4 பேருக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கோம். நல்ல வேலை பண்ட் வந்து எடுக்கல, இல்ல எடுத்திருந்தா அது ஒரு பண்ட் பெரிய இன்ஜுரி விஷயமா வேறல்ல. இருக்கு. இன்ஜுரி ஆப்வியஸ்லி பண்ட் வந்து சுமன் கிளிக் சொன்னா நான் பண்ட்டுக்கும் சொல்லிடுவேன். பிகாஸ் அவர் வந்து பெருசா ப்ரூவ் பண்ணல T20. நீங்க திடீர்னு டெஸ்ட்ல நல்லா ஆடினான்னு சொல்லி கூட்டு வர முடியாது. அதுதான் சுமன் கிளிக். ம், ஆமா. ஸோ அதுல அவர் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். ஏன்னா ஓடி வந்து ஐபிஎல் மாதிரி கிடையாது, பாட்டா விக்கெட்டா இருக்காது. துபாய் பிச்சு கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வரும். வேர்ல்ட் கப் ரவுண்ட் த கார்னர். ஸோ இவ்வளோ இது இருக்கும்போது எனக்கு என்னமோ கில்லோட இன்க்ளூஷன் வந்து நீ சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா, கில், அப்புறம் இவங்க எல்லாமே அப்படியே கூட்டத்தோட கோவிந்தா போடுறதுக்கு உள்ள அப்படியே வந்துட்டு செட் விட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ டீம் காம்பினேஷனை ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா இப்போ ஜிதேஷ் சர்மா உள்ள வந்ததுனால இப்போ ஆக்சுவல் ப்ராபபிள் 11 எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ப்ராபபிள் போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா ஓப்பன் வித் சுப்மன் கில் நீ சொல்ற மாதிரி. 3வது திலக் வர்மா, 4th ஸ்கை, 5th வந்து ஹர்திக் பாண்டியா, 6th வந்து ஜிதேஷ் சர்மா, 7 வந்து அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல், 8 வந்து வருண் சக்கரவர்த்தி, 9 குல்தீப் யாதவ், 10 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, 11 வந்து அர்ஷ்தீப் சிங். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் இதாக இருக்கும். பேக்கப்ல வந்து சஞ்சு சாம்சன் ஒரு பேட்ரு, ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு பேக்கப் எடுத்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா, ரிங்கு சிங், அப்புறம் இன்னொரு சிவம் துபை. ஸோ 4 பேர் பேக்கப் எடுத்திருக்காங்க. ஸோ நோட்டபிள் மிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், இவர் ஸ்ரேயாஸ் ஐயர். பவுலிங்ல பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். நீ வெஸ்ட்ன்னு சொல்லியிருக்க, பட் எனக்கு என்னமோ அவர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்ன காம்பினேஷன்ல ஓகே. இப்ப இதுல வந்து சஞ்சு சாம்சன் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து ரீசெண்டா ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறப்போ சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உனக்கு 20 மேட்ச்மே நான் பேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏன்னா நீ அவ்வளவு மேட்ச் ஃபெயிலியர் ஆனாலும் நான் பேக் பண்ண போறேன்னு சொன்னாரு. பட் இப்ப சுமன் கில் வந்ததுனால ஆப்வியஸ்லி அவர் தான் ஓப்பனிங் ஆட போறாரு. இப்போ திலக் வர்மா நம்பர் 3ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. நீ நல்லா நோட் பண்ண தெரியும், சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட பொசிஷனை வந்து விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா திலக் வர்மா நம்பர் 3ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு இந்தியாக்காக. சோ அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் நம்பர் 4 வந்திருக்காரு. சொல்லிட்டு என்னால ஸ்பின் ஆட முடியும் இருக்காரு. இப்போ வந்து சஞ்சு சாம்சனை பின்னாடியும் நீங்க ஆட முடியாது, முன்னாடியும் ஆட முடியாதுன்றப்போ சஞ்சு சாம்சனை வெளியே தான் தூக்க போறாங்க. நான் ஆப்வியஸ்லி வந்து ஜிதேஷ் சர்மாவை தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா ஜிதேஷ் சர்மா உனக்கு பிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாரு, என்ன ஆடலாம் சொல்லி. சஞ்சு சாம்சன் டாப் ஆர்டர் ஆடலாமா, நம்பர் 4 ஆடலாமா, மறுபடியும் பழைய கேஎல் ராகுல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு கன்சிஸ்டன்டா கொடுத்தாலுமே கொஞ்சம் ஃபார்ம் சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்க மாட்டார். நிறைய இது வந்து எத்தனாவது கம்பேக் சஞ்சு சாம்சனுக்கு அந்த மாதிரி அவ்வளவு கம்பேக் கொடுத்தது இந்தியன் டீமுக்கு. இந்த இங்கிலாந்து மேட்ச்ல 5 மேட்ச் கொடுத்தாங்க,
டு பி ஆனஸ்ட் 50 ரன் தான் அடிச்சாரு, 10 தான் ஆவரேஜ். ஸோ அந்த சான்சஸ் யூட்டிலைஸ் பண்ணலன்றப்போ ஃப்ரண்ட் ரன்னரா சுமன் கில் தான் உள்ள வருவாரு. சஞ்சு சாம்சன் பேக்கப்பா தான் இருப்பாரு. நிறைய பேர் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓபன் பண்ண நினைக்கிறாங்க. கிடையாது. எப்ப அந்த விசி அப்படின்னு பார்த்தனும் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு 20 T20 மேட்ச் இருக்கு வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி. 15 மேட்ச் ஹோம்ல இருக்கு. சாரி, அதான் 10 மேட்ச் ஹோம்ல இருக்கு. இந்த ஏசியா கப் ஆடுறது ஆஸ்திரேலியால வந்து 5 மேட்ச் நடக்குது. அது வந்து கொஞ்சம் பேஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மற்றபடி இந்தியால 10 மேட்ச் நடக்க போகுது, சவுத் ஆப்பிரிக்காவோட நியூசிலாண்டோட. சிம்பிளா சொல்ல போனா ஒரு செமிஃபைனல் வரக்கூடிய ப்ராபபிள் இருக்க டீம் கூடலாம் நம்ம ஆடிட்டு தான் வேர்ல்ட் கப்பே ஆடுவோம். அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் மாதிரி நமக்கு எஃப்டிபி இருக்கு. 5 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா, 5 மேட்ச் ஆஸ்திரேலியா, 5 மேட்ச் நியூசிலாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி டீமை செட் பண்ணி இந்த 20 மேட்சும் எனக்கு கன்சிஸ்டன்டா அபிஷேக் சர்மாவுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க பேக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் வந்து சொதப்ப கூடாது சஞ்சு சாம்சன் உள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அபிஷேக் சர்மாவையும் கில்லியும் ஆட வச்சுட்டு இன்னும் நீங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பேக்கப் மட்டும் ரெடி பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். நம்ம 2023 வேர்ல்ட் கப் தோத்ததுக்கு காரணமே ஹர்திக் பாண்டியோட மிஸ் தான். இல்ல அதுதான் சொல்ல, சிவம் துபைக்கு நீங்க கொஞ்சம் பவுலிங் ரொட்டேஷன் பண்ணி கொஞ்சம் ஃபீல்டிங் எல்லாம் பண்ண கொடுக்கணும். ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே வந்து தோத்தணும். நம்ம பும்ரா எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் இருந்தாலும் நம்ம வின் பண்ணியிருப்போம். எங்க வேணா எழுதுறேன், அவரோட மிஸ் தான் நம்ம காம்பினேஷன் அடி வாங்குச்சு. ஸோ அதை நம்பி போகாம ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நிதிஷ்குமார் ட்ரை பண்ணாங்க, திடீர்னு எங்க போனாருன்னு தெரியல, பாசிபிளி இன்ஜுரியா இருக்கலாம். இப்ப சிவம் துபைக்கு நீங்க பவுலிங் கொடுத்து பேட்டிங் கொடுத்து அந்த 2-3 ஓவர் ஃபில் பண்ண யூஸ் பண்ணும், சும்மா பேக்கப்பா இல்லாம. எப்படி இந்த ஓமான் டீமோட யூஏ டீமோட ஆடுறப்போ வந்து கொஞ்சம் ட்ரைன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு என்னோட தாட். ஸோ அந்த ஒரு இன்க்ளூஷன் மட்டும் கொஞ்சம் இந்த 20 மேட்ச்ல இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டா வேர்ல்ட் கப் ஹோம் கேம் பிரச்சனையே கிடையாது, அசால்ட்டா தூக்கிடலான்றது என்னோட தாட். ஓகே, கரெக்ட் தான் அது. பட் இப்போ உள்ள வந்தா கூட அவர் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இதுவாக தான் சப்ஸ்டியூட்டா தான் வர முடியுமே தவிர வேற ஸ்லாட்டே இல்லை. 2024 11ல ஆடின பிளேயர் அவருக்கு ஸ்லாட் இல்லாம இவங்களே ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணி சுப்மன் கில் அப்படின்னு ரொம்ப இது பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா 2024 வேர்ல்ட் கப்ல அவரோட நேம் வந்து ஜஸ்ட் டிஸ்கஷன்ல கூட கிடையாது. சும்மா கூட்டு போனாங்க யூஎஸ்க்கு, அதுக்கப்புறம் அப்படியே அவர் அனுப்பிட்டாங்க பாதியில. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்நேஷனல் T20 ஆடவே இல்லை சுத்தமா அவரு. அந்த டைம்ல அவர் டெஸ்ட்டுமே சரியா ஆடுறது இல்லை. அப்பதான் அவங்க பிஜிடி ஆஸ்திரேலியா போனாங்க. இப்ப கூட நீ சொல்லலாம், ஒரு கிலோட நீங்க சொல்லலாம். அப்பதான் ஒரு பிஜிடி ஆஸ்திரேலியா போனாரு. அங்கேயும் அவருக்கு இன்னும் அங்க ஒரு 2 மேட்ச் தான் ஆடினாரு டெஸ்ட் மேட்ச். ஸோ ஒர்க் அவுட் அப்போ எதுவுமே இல்லாதப்பயுமே அவரை சைட்லைன் பண்ணிட்டாங்க. இப்ப திடீர்னு விராட் கோலி போனதுக்கு அப்புறம் வந்து இவரை வந்து நீ தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ப்ரொஜெக்ட் பாகுபலி. ஆமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி இது எப்படி போகுதுன்னு. திரும்ப ஒரு 5 மேட்ச் அவர் அடிக்கலைன்னா திரும்ப மாத்துவாங்களா? அவர் மாத்திட்டா சஞ்சு சாம்சன் திரும்ப உள்ள போட்டாங்கன்னா இல்ல காம்பினேஷன் அடி வாங்குங்கிறேன். திரும்ப சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாலும் விக்கெட் கீப்பர் கிடைச்சிரும். அப்போ ஜிதேஷ் சர்மாவோட சர்வீஸ் தேவைப்படாது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து சிவம் துபே இல்ல டிங்கு சிங். ஒரு ரிங்கு சிங் இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கு துபாய் அப்படின்னா ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கான கூட ஒரு ஸ்லாட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க அந்த அந்த இடத்துல ரொம்ப மோரோவர் ஒரு விக்கெட் கீப்பரோட யூட்டிலிட்டி பவுலரோட ரோல் தான் அவனுக்கு கரெக்டா இருக்கும். ஈவன் ரிங்கு சிங்கை கூட வச்சுக்கலாம், ப்ராப்பர் ஃபினிஷர் அவரு. ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க எப்படி எந்த இதுல போய் போறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் சி, இதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொன்ன மாதிரி விசின்னு போட்டதுனால அவர் கண்டிப்பா ஆடுவாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இந்த பஞ்சாயத்துக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து நம்ம முதல்ல பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தான் கூட இந்தியா வந்து ஆட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல சொன்னாங்க. வேர்ல்டு சிரிப்பா தான் இருக்கு. சரி, நமக்கு அந்த பேட்ரியட்டிசம் இருக்கு, நமக்கு வந்து அந்த கண்ட்ரி எல்லாமே ஓகே. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு அப்புறம் நீ சொல்லு. இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஆஃப்டர் த மும்பை இன்சிடென்ட் அதுக்கப்புறம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆடுறதே கிடையாது. அப்பதான் இந்த இங்கிலாந்து சீரியஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன், நாட் ராங். அந்த ஓடி சீரியஸ் நடந்தது அப்ப நடந்த தாஜ் அட்டாக்னால அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து அங்க டிராவல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களும் இங்க டிராவல் பண்ணல, ஒன்லி ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் ஓகே, நீங்க அங்க டிராவல் பண்ணி ஆடாதது எல்லாம் ஒத்துக்கிறேன், நியூட்ரல் வென்யூ. பட் ஆடவே மாட்டேன்னு பாய்காட் பண்ற விஷயம் வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து பிடிக்கல. ஜி அட் த எண்ட் வித் வந்து ஸ்போர்ட்ஸ் அங்க இருக்க யாரும் உங்களை ஸ்டேட்டாவே அஃபெக்ட் பண்ணல. அதை வந்து நீங்க ஒரு அங்க போய் ஆட வேணான்றது உங்க சேஃப்டி செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு ஒத்துக்கலாம். பட் காமன் ஃபோரம்ல நீங்க ஒரு ரெகுலேஷன்ஸ் கீழே இருக்கிறப்போ வந்து ஆடணும்ன்றதுதான் என்னோட தாட். நீங்க ஒரு காமனா ஆடுறீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க பாய்காட் பண்ணுன்றது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு வந்து அது கம்ப்ளீட்லி ராங். ஸோ அப்ப அது இன்னும் என்ன ஆகும்னா ஹேட் தான் கிரியேட் பண்ணும் எல்லாருக்கும். ஓகே, அவங்க இது பண்ணாங்க, அவங்க இது பண்ணாங்க. ஸோ நடக்குதா அவங்க பொலிட்டிக்கலா அந்த மிலிட்ரி என்ன நடக்குதோ அதை பண்ணிக்கிட்டுமே தவிர
ஸ்போர்ட்ஸ் வரப்போ நீங்க அதை எதிர்த்தீங்கன்னா தென் இந்த விஷயம் இன்னும் ஹேட்டர்ஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு என்னோட தாட். நீங்க அங்க போய் ஆடாம இருக்கிறது வந்து தட்ஸ் கம்ப்ளீட்லி அக்ரி. ஏன்னா அங்க சேஃப்டி இருக்குமா செக்யூரிட்டி இருக்குமான்றது வந்து ஒத்துக்கலாம். பட் ஸ்போர்ட்ஸ்ல அதை பாய்காட் பண்றது அந்த விஷயம் வந்து இப்ப அத அந்த லெஜண்ட்ஸ் லீக்ல பண்ணாங்க. இப்ப இங்க பண்ணாம இருக்குது சிம்பிளா ஜஸ்டிஃபை பண்றாங்க, காசுக்காக தான் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அங்க அப்படிதான் பெஸ்ட்லி தெரியுது. நீங்க பேட்ரிட்டிசம் காமிக்கணும்னா நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஹெட் கோச்சஸ் எல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அது கூட சம்டைம்ஸ் இப்போ வாசி மக்கற மாதிரி ஒரு பவுலர் வந்து கேகேஆருக்கு இருந்தாரு. சோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்விங் வந்து கத்துக்க முடியாதுன்றப்போ ஒரு கண்ட்ரி நேமுக்காக மொத்த பேர் அவாய்ட் பண்றது வந்து எனக்கு தெரியல. இப்ப திருப்பி பாகிஸ்தான் அம்பையர் இந்தியால வந்து அம்பையர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அது ஒரு மாதிரி ரொம்ப ஹேட்ரட் கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அது சரியா தெரியாதுல. பட் பொலிட்டிக்கலி பார்த்தா அது ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வரது தப்புன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. இருக்கிற பாலிடிக்ஸையும் இன்னும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தோணுது. அதை இல்ல பத்தி நீங்க என்ன ஆல்ரெடி சொல்றீங்க? இல்ல ஆல்ரெடி அது கரெக்ட் தான். அந்த அலீம்தார்னு ஒரு அம்பையர் எல்லாம் முன்னாடி இருப்பாரு. இப்ப அவரே வந்து ஃபுல்லாவே சைட்லைன் பண்ணிட்டாங்க. இந்தியா மேட்சஸ் ஆடுறது இல்ல, இந்தியா மேட்ச் அம்பையர் பண்றது இல்ல. அப்புறம் ஏன்னா ஐசிசி டோர்னமெண்ட்லயும் பண்றது இல்ல. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அண்ட் இது வந்து எனக்குமே இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான். ஸ்போர்ட்டை வந்து நம்ம ஸ்போர்ட்டாவே பார்க்கணும். ஸோ நேஷனாலிட்டி பேட்ரியாட்டிசமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து சண்டை போடுறாங்க, இல்லை அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குங்கிறது வந்து அது அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். நீங்க ஸ்போர்ட் வந்து ஸ்போர்ட்டா பார்க்கணும். அண்ட் வந்து ஒரு நியூட்ரல் வென்யூல நடக்குது. நம்ம யாருமே பாகிஸ்தான்ல போயோ இல்லை அங்க போய் நம்ம ஆட போறது கிடையாது. கன்சிடரிங் பிளேயர்ஸோட சேஃப்டி அண்ட் கரண்ட் செக்யூரிட்டி கான்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூட்ரல் வென்யூ துபாயில தான் ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்கோம். 15 வருஷமா அங்கதான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். ஸோ அங்க போய் எனக்கா ஆடும்போது ஆமா அங்க போய் வந்து நம்ம அதுவும் இல்லாமல் பைலேட்டர்ல ஆடுறது கிடையாது. ஒன்லி ஏஷியா கப்ஸ், அப்புறம் ஐசிசி டோர்னமெண்ட். அதுவுமே நம்ம வந்து அந்த ஹைப்புக்காக வந்து ஒரே டோர்னமெண்ட்ல போட்டுக்கிறாங்க, ஒரே பூல்ல போட்டுக்கிறாங்க, ஒரே குரூப்பிங்ல போட்டுக்கிறாங்க. அதுலயே நம்ம வந்து கண்டிப்பா பாகிஸ்தானை போடுவாங்க. அடிச்சு விட்டு மார்க்கெட்டிங் பாகிஸ்தானை தானே. அடிச்சு ஆமா இல்ல அதுலயே பாகிஸ்தானை அடிச்சு விட்டு நம்ம வந்து அவங்கள டாப் 4 இல்ல செமிக்கு கூட நம்ம வந்து புஷ் பண்றது கிடையாது. லீக்லயே அடிச்சு அனுப்பி விட்டுறோம் பாவத்தை. ஸோ அந்த இது வேற இருக்கு. இதுல வந்து இதுல என்ன ஒரு மிகப்பெரிய இதுனா லெஜெண்ட்ஸ் இதுல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. லெஜெண்ட்ஸ் இதுல வந்து நீங்க வந்து யாரும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து ஒரு ராங்கா வந்து ஒரு ரோல் மாடல் செட் பண்ணிட்டாரும் எனக்கு தோணுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹர்பஜன் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மாதிரி நான் வந்து பாகிஸ்தான் கூட நான் ஆட மாட்டேன், எனக்கு வந்து நேஷனாலிட்டி தான் முக்கியம், பேட்ரியாட்டிசம் தான் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புல் அவுட் பண்ணாரு. ஸோ அதை வந்து டு பி ஃபாலோட் பை இதை வந்து மற்ற பிளேஸும் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா எங்க நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா நம்மளை வந்து தேச துரோகின்னு இல்லை ஆன்டி இண்டியன் நம்மளை வந்து பிராண்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பயத்துல எல்லாருமே அப்புறம் வந்து ஷேவாக்கு, அப்புறம் ரெய்னா, யூசுப் பத்தான் அப்படின்ட்டு வரிசை எல்லாருமே பேக் பண்ணி கடைசி வந்து செமிஃபைனல் மாதிரி ஒரு முக்கியமான மேட்சை போய் ஆடாம இவங்க வந்து எல்லாம் பேக் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீ நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற, இப்போ நான் பாகிஸ்தான் கூட ஆட மாட்டேன், இப்போ நான் பேட்ரியாட்டிசம் பண்றேன், ஓகே, நான் அது கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன், உனக்கு இது பண்றேன். அது பாசிபிள் பட் ஒப்பீனியன். அத வந்து நீ எல்லாத்துலயுமே த்ரூ அவுட் நீ வந்து நீ அந்த ஆஹ் ஸ்டாண்ட் வந்து நீ மெயின்டைன் பண்ணணும். நான் ஏசியா கப்லயும் ஆட மாட்டேன், இன்டர்நேஷனல் டிராஃபியும் ஆட மாட்டேன், எனக்கு கிரிக்கெட் ஐபிஎல் ஃபைனல் சாரி ஏசியா கப் ஃபைனல்லாம் முக்கியம். ஃபைனல் வந்து இப்போ ஃபைனல் செமிஃபைனல் பாகிஸ்தான் கூட வேர்ல்ட் கப் வருதுன்னா ஃபைனல் வருது. எனக்கு வந்து இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, எனக்கு நாடு தான் முக்கியம், எங்க நாட்டு மக்கள் தான் முக்கியம், நீங்க வந்து எங்க மேல குண்டு போட்டீங்க, ஸோ நான் வந்து ஆட மாட்டேன் அப்படின்னு நீ அங்கேயும் அதே ஸ்டாண்டை எடுத்தீன்னா இது வந்து நான் ஒத்துக்கிறேன், வி சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கலாம். நீ இங்கெல்லாம் நீங்க ஒரு ஸ்டாண்டும் எடுக்க மாட்டீங்க, இங்க வந்து நம்ம தேவைக்கு ஆடிக்கலாம், ஏன்னா அந்த ஹைப்புக்கு ஆடிக்கலாம், ஏன்னா லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் தானே, அதெல்லாம் யார் பார்க்க போறா, அங்க வந்து நம்ம வந்து வாக் ஓவர் கொடுத்து நம்ம வந்து கெத்த காட்டிக்கலாம் அப்படிங்கிற தப்பான எக்ஸாம்பிள் மாதிரிதான். கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா அதை வந்து ஒருத்தருக்கு கிரியேட் பண்ணி இப்ப நான் பண்ணாம விட்டுட்டோம்னா அது வந்து எல்லாரும் நம்மள வந்து இதாக நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனாலதான் எல்லாரும் பேக்வர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மேபி இதை பிசிசிஐ கூட சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் தானே, இதுல இருந்து ஒன்றும் பெருசா வரப்போற கிடையாது. கரண்ட் இல்ல அது சுச்சுவேஷன்ல நீங்க பேக்வர்ட் பண்ணுங்க. கான்ட்ராக்ட்ல இருக்காது. ம். ஆக்சுவலா அது கான்ட்ராக்ட்ல இருக்காது. அது வந்து எஃப்சி கிரிக்கெட்லயும் லிஸ்ட் ஆகாது. அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்ன்றப்போ வந்து அது என்ன நடக்குதோ நீங்க பண்ணிக்கலாம். இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, நீங்க பண்ணிட்டு இதை நீங்க பண்ணணும்னு சொல்லி சொல்றதுதான் தப்பு. இப்ப நாங்க பண்ணிட்டோம், இதே மாதிரி நீங்க பண்ணுங்க. இப்ப நீ சிம்பிளா யோசிச்சு பாரு. இப்ப இதே ஹர்பஜன் சிங் இந்த மாதிரி இஷ்யூல வரப்போ ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப் செமிஃபைனலோ ஃபைனலோ வரப்போ இப்ப பாகிஸ்தான் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஏன்னா உனக்கு அட் எண்ட் ஸ்போர்ட்ஸ்ல நான் கண்ட்ரி ஆட ஜெயிக்கணும். ஒலிம்பிக் மாதிரி ஒரு கேம்னா என்ன வேர்ல்டு வார்ல பாக்குறதா 2 கேம் இன்னும் கூட ஆசஸ் அடிச்சிட்டு இருக்காங்க.
ஸோ ஸ்போர்ட்ஸ்னு பாக்குறப்ப அந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் அவனை எப்படி பீட் பண்ணணும் அதுதான் நீங்க பாக்கணுமே தவிர அதை கண்ட்ரி பிளேடா எடுத்துக்கணும். நீங்க வந்து பாய்காட் பண்றது வந்து கண்ட்ரி பிளேடா எடுத்துக்கிறது எனக்கு வந்து தெரியல. பிகாஸ் நான் நேஷனல் anthem போட்டா ஏஞ்சி நிக்கிறது எல்லாமே நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். பட் பாய்காட் பண்றது வந்து ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணும். நீங்க கேமை விளையாடி கை கொடுத்து போனாங்க அட் தென் எல்லா பிளேயர்ஸும் ஒன்னா ஒரே இதுல இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து பேட் சைன் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கு. நீங்க அந்த பிளேயர்ஸ் மேல ஹேட் கிரியேட் பண்ண வேண்டாம் நானும் சொல்றேன். ஏன்னா ஸ்ரீலங்கா கூட நமக்கு அன்பேக்ட் அடிச்சு நான் சொல்லுவேன். ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் மேல குண்டு போட்டு சுட்டுட்டு முரளிதரன்லாம் வந்து எஸ்கேப் ஆனாரு அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஓகே நாங்க ஆடுறோம்னு சொல்லிட்டு ஆடுறாங்க. அட் எண்ட் ஆஃப் டே அந்த செக்யூரிட்டிக்காக நாங்க இருக்கோம். பட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கன்னு சொல்லி ஆடுறாங்க. சோ அத வந்து இதுல கொண்டு வரது ரொம்ப தப்பு. அது ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஏசியாலே வந்து இப்ப ரொம்ப கண்ட்ரிஸ் வந்து விளையாடுறது கிடையாது. இந்தியா ரொம்ப டாமினென்டா இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா கொஞ்சம் அப்கமிங் வந்துட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் கொஞ்சம், ஆப்கானிஸ்தான் கொஞ்சம். சோ அப்போ உனக்கு ஏசியன் கண்ட்ரிஸே பெருசா கிரிக்கெட்ல டெவலப் ஆக மாட்டாங்க. இப்ப நீ பாத்தனா இந்தியாவை தவிர ஏசியன் கண்ட்ரிஸ் பெருசா யாருமே வந்து செமிஃபைனலோ ஃபைனலோ ரீசெண்ட் டைம்ஸ்ல வின் பண்ண முடியாது. லாஸ்டா வின் பண்ணது 2017 சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கப்போ உனக்கு ரொம்ப வந்து ஒன் டைமென்ஷனல் ஆயிடும். வெறும் 4 கண்ட்ரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸே வந்து இந்த இடத்துல ரொம்ப டூ ஆயிடும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட தாட். நீங்க இப்படி பண்ண இதை பண்ண விட இதை விட இன்னொன்னு பாரு, World War I, II யூஎஸ், ரஷ்யா, உக்ரைனு, ஜெர்மனு, பிரிட்டன் இவங்களுக்குள்ளலாம் போடாத சண்டையா இப்ப நம்மளும் பாகிஸ்தானும் போட்டுற போறோம். அத அதுதான் இஸ்ரேலு, ஈரான், ஈராக் அது எவ்வளவோ வேற, சண்டை இது நடந்துட்டு வேற. இருக்கு. பட் ஆனா அதை அவங்க நம்ம வந்து யோசிச்சு இந்த மாதிரி பண்றது இல்ல. இந்த மாதிரி சும்மா ஸ்போர்ட்ல வந்துட்டு நான் வந்து இங்க இருந்து நான் வந்து பேட்ரியடிசம் காட்ட போறேன் அதனால அவங்க எதுவுமே பண்றது இல்ல. பட் அதான் இது எனக்கு என்னன்னா சும்மா லெஜன்ஸ் கிரிக்கெட் தானே, இதெல்லாம் எவன் பார்க்க போறான், இங்க வந்து நம்ம தட்டி விட்டு நம்ம வந்து நம்மளோட பேட்ரியாட்டிசம் காமிச்சு ஒரு மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் போக விரும்பல. இதை நம்ம பாலிட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் என்னோட வியூவும் கூட. அதேதான். இதுல ஒரே ஒரு தாட், இப்ப இருந்து ஐசிஐ கப்ல கமெண்ட்ரிக்கு யாராவது கூப்பிட்டு அவங்க எல்லாம் பண்ணாம இருப்பாங்களா பாகிஸ்தான் தராங்கன்னு சொல்லிட்டு? சத்தியமா கிடையாது. பண்ணும், கண்டிப்பா பண்ணுவாங்க. ஹர்பஜன் சிங் எந்த இந்திய கமிட்டில இருக்க மாட்டாரா? இர்ஃபான் பதான இருக்க மாட்டாரா? யூசுப் பதான இருக்க மாட்டாரா? கூப்பிட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா உனக்கு அட் த எண்ட் மணி வருது. சோ மணி அந்த இடத்துல வருதப்ப நீங்க பேட்ரியட்டிசமா டிஃப்ரெண்டா வந்து போர்ட்ரே பண்ணிருக்கலாம். இல்லங்க அப்படி ஆடுறாங்கன்னா நீங்க நியூட்ரல் வெளியில ஆடுறீங்க. அது இங்கிலாந்து ம். மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஆடுறப்போ ஜஸ்ட் பிளே, வேணும்னா ஹேண்ட் ஷேக் கொடுத்துக்காதீங்க, சிம்பிள். எங்களுக்கு அது இல்ல, நாங்க வந்து அவங்கள ஸ்போர்ட்ஸ்லயும் எதிரியா தான் பாக்குறோம். கிரிக்கெட் அடுத்து விளையாட்டு போயிடுங்க. சோ அது அடுத்து அதை வந்து கிரிக்கெட்ல கொண்டு வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கும் அதே தாட் தான். அதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், முடிச்சிடலாம். ஆமா. சரி, ஓகே. ஆமா, இப்ப இதுல யாருமே வந்து பாபர் அசாமோ ரிஸ்வானோ வந்து குண்டு போடுறதும் கிடையாது. அவங்களுமே நம்மள மாதிரி ஒரு மக்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. ஸோ இதுல வந்து பெருசா பிளேயர்ஸ்க்கு இண்டிவிஜுவலாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது அவங்க பேசில புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் படம், சங்கர் படம் மாதிரி ஹீரோஸுக்காக தான் இதெல்லாம். ரியல் லைஃப்ல வந்து செட் ஆகாதுங்கிறத அவங்க சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. இதை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நிறைய டிஸ்கன்சன்ஸ், நம்மளோட டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே நம்ம கொட்டி தீர்த்தாச்சு ஸ்குவாட் அனாலிசிஸை பத்தி. லெட் சி எப்படி போகுதுன்னு மேட்சுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ நாடி. தேங்க்யூ.